அய்யனார் துணையில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வான்மதிக்கு கல்யாணம் நின்றுடுச்சு. வீட்டுக்கு வந்து எல்லாரும் வான்மதியை நல்லா திட்டுறாங்க. என்னை நீ கேவலப்படுத்திட்ட, இனி எப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசுவாங்க? நான் சொன்னதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னா, என்னோட மரியாதை எல்லாம் போச்சுன்னு வசந்தி சொன்னதும், எனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நீ சொல்லி என்னை கோயில் கூட்டிகிட்டு போனா, சாமி கும்பிட போகலான்னு தானே கூட்டிகிட்டு போனான்னு நீ ஃபஸ்ட்டே எனக்கு தான் கல்யாணம்னு சொல்லியிருந்தா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பதை சொல்லியிருப்பேன். நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வான்மதி சொல்லுறாங்க. உன்னை பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே தெரியல. உண்மையை சொல்லு, கல்யாணத்தை நிறுத்த தானே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு பொய் சொல்லுறா. உண்மையை சொல்லுன்னு வான்மதியோட அம்மா சொன்னதும் வான்மதி மனசில் நினைக்கிறாங்க, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு தெரிஞ்சால் மறுபடியும் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பொய் சொல்லுவோன்னு, ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு என்ன பாண்டிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு வான்மதி சொன்னதும், ஏண்டி இப்படி பண்ணன? இனி வெளியில் தலை கட்ட முடியுமா? உங்கள் அப்பா இனி ஆட்டோ ஓட்ட முடியுமா? இனி எல்லாரும் உங்கள் அப்பா கிட்ட கேட்பாங்க, உன்னோட வாழ்க்கை நீயே கெடுத்துட்டியேடின்னு வான்மதியை பாண்டிக்கு ஃபோன் பண்ண சொல்லுறாங்க. ஃபோன் பண்ணி வசந்து பாண்டியை நல்லா திட்டுறாங்க. எங்கள் தங்கச்சி கர்ப்பமாகிட்டான்னு. பாண்டி ஃபோனில் பேசவே இல்லை. உடனே சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனில் சேரனை மட்டும் இல்லை, நிலா, சோழன் எல்லாரையும் திட்டி சாபம் போடுறாங்க. கல்யாணம் ஆகாத என்னோட பொண்ணை கர்ப்பமாகிட்டா உங்கள் எல்லாரையும் ஜெயிலில் தூக்கி போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கவே சோழன் மொபைலை வாங்கி பேசுகிறான். வான்மதி கர்ப்பமாக இருக்கிறது தெரிஞ்சதும் பாண்டி சூப்பர்டான்னு சோழன் மனசில் நினைக்கிறாங்க. இப்போ ஃபேமிலியில் எல்லாருக்குமே வான்மதி கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. பாண்டியை சேர நல்லா திட்டுறாங்க. டேய், நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கலடா. வான்மதி சின்ன பிள்ளடா, என் தம்பி ரொம்ப நல்லவன்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். வான்மதி அம்மா நல்லா திட்டுறாங்க. பாண்டி ஜெயிலில் போட போகிறேன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சேரன் பாண்டி அடிச்சுட்டு கோவமாக கிளம்புறாங்க. அந்த கேப்பில் சோழன் பாண்டிக்கிட்ட, நீ பெரிய ஆளுதான்டா, வான்மதியை கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்கன்னு அவளை மாசமாக்கிட்டான்னு சோழன் ஒரு சைடில் கிண்டல் பண்ணுறாங்க. பல்லவன் பாண்டிக்கிட்ட போய், என்னன்னே அதுக்குள்ளே என்ன சித்தப்பா ஆக்கிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சோழனும் பல்லவனும் பாண்டியை கிண்டல் பண்ணுறாங்க. சேரனுக்கு அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. இதுக்கு தான் முன்னாடியே அந்த பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தியா? ஊருக்கு போனதும் ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கவே பாண்டி வெளியே போகிறாங்க. வெளியில் போய் வான்மதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அங்கே என்ன நடந்துச்சு? உன்னோட அண்ணன் உங்கள் அம்மா என்ன திட்டுறாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லுறாங்க. அது எப்படி? நம்மளுக்குள்ளே தான் எதுவுமே நடக்கலேன்னு சொன்னதும் வான்மதி, நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு பாண்டியை கலாய்க்கிறாங்க. அங்கே ஏதோ நடந்திருக்குன்னு பாண்டி சொன்னதும், ஆமாம் நீ இங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் அண்ணன் அவனோட ஃப்ரெண்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்ணேன்னு தெரியலை. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பொய் சொல்லிட்டேன்னு வான்மதி சொன்னதும், நீ ஏன் இப்படி சொன்ன? உங்கள் அம்மா அப்பாவுக்கு தானே கேவலம்னு வான்மதி கிட்ட சொல்லி பேசுகிறாங்க. சேரன், சோழன், பல்லவன், நிலா எல்லாரும் சேர்ந்து பாண்டிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. வான்மதி வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளை அவங்க வீட்டில் எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க, அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சின்னு இனி அவங்க அம்மா அப்பாவுக்கு தானே கேவலம். எல்லா அம்மா அப்பாவுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம பொண்ணு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. இனி அவங்க அம்மா அப்பாவுக்கு தானே கேவலம்னு சொல்லவே, அண்ணே இனி யாருக்கு தெரியாமல் வான்மதியை பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சோழன் பேசுகிறாங்க. சேரன் வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வான்மதி ஓடி வந்து, அன்னை நீங்கள் சீக்கிரமாட்டே கல்யாணம் பண்ணுங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணாதான் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறாங்க. சேரன் தரவுக்காரவங்கள கூப்பிட்டு, எனக்கு உடனே கல்யாணம் முடியணும், ஒரு பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டிக்கும் வான்மதிக்கும் கல்யாணம் நடக்குமான்னு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.